கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பயங்கரமான போட்டி. நாங்கள் ஏன் அங்கே போனோன்னு கேட்குறீங்களா? அங்கே வந்து அந்த 2K ஆர்ட்ஸ் திரைப்படத்தில் நடித்த யார் பேர் நடித்த பாலகிருஷ்ணன் அங்கே கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிற உரையாடல் அது வந்து நாங்கள் போடலை. அந்த உரையாடல் வேண்டாம். இப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நடிக்க சொல்லி ஹெல்ப் கேட்டோம் போய். ஆனால் கிரிக்கெட் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதை சில ஷார்ட்லாம் வீடியோ எடுத்தோம். சூப்பராக பண்ணுறேன். அங்கே பாருங்கள், சும்மா பால் எகிறுது. பயங்கர ஸ்பீட் போகுது. ரன் எடுத்துட்டாங்களா? அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகலை. இப்போ தான் பாலா போகிறார் பேட் அடிக்க. பாருங்க, இதுதான் 2K ஆர்ட்ஸில் நடிச்சு பாலா. நான் ஒரு உதவி கேட்டேன். அவங்க வந்து ஏற்கனவே அடிச்சுட்டு இருந்ததுனால ரன்னு முடித்த வாட்டி தான் பாலாவை ஆட விடணும்னு சொல்லிட்டாங்கன்ட்டு பவுலர் போடுறதப்பா எடுக்காத போச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி பாருங்க. ரன் எடுக்கிறாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுவும் கடைசியாக பால் வந்து காம்பவுண்டுக்கெல்லாம் போயிடுது அவ்வளோ ஸ்பீடில். ஆனால் சூப்பராக எல்லாம் வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்க தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து சனி ஞாயிறு லீவில் வந்து கிரிக்கெட் விளையாடுறோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க, 2 ஓடுறாங்களா? கிளைமேட் வந்து ரொம்ப இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கவும் தெரியல சரியா. பாலா வெயிட் பண்ணிட்டு தான். எடுத்துட்டாங்க ரன்னு. 2 டீமும் போட்டி போட்டுக்கிட்டு பால் பிடிக்க போவார் பாலா. 2 டீம் ஜெயிச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. 2 டீம் போட்டி போட்டு சூப்பர். எந்த எது எது அது என்ன அடிக்கிறவங்க என்ன பேர்? சிவா கம்பெனி. சிவா டீம் ஒன்று, இன்னொரு டீமு சூப்பர் ஷாட்ரா. போயிட்டான். சிவா டீமு. இன்னொரு டீம் என்ன டீமு? இன்னொரு டீம் மாணிக்கம் டீம். 2 பேருக்கும் போட்டி, கடும் போட்டி நடக்குது. ஒரு குரூப் விளையாடிக்கிட்டே இன்னொரு குரூப் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாவுடு மனமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். இப்போ அது என்ன சொன்னாங்க. இருந்தாலும் கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடிட்டு இருக்காங்க. டைம் ஆகிப்போச்சு. நாங்கள் போன டைம் வந்து 5 மணிக்கு மேலே போனோமா. அப்போ எப்படி எடுக்க முடியும்? அதான் பாருங்கள், கிளைமேட்டே சரியில்லாமல் அதனால் எடுக்கலை. இல்லை அவுட் இல்லை. நாள் கண்டிப்பாக எடுப்போம். சூப்பர். இது வந்து கைத்தட்டு. முதல் நாள் எடுத்த வீடியோ, மறுநாள் எடுத்த வீடியோ நல்லா தான் அடிக்குது தம்பி. அதாவது இன்றைக்கி எடுத்த வீடியோ வரும். இதில் ஆக்டர் நடித்தவங்க எல்லாமே ஒரு ஷார்ட்டில் போட்டிருக்கிறேன். ஷார்ட்
ஷார்ட்ஸ் வரும். ஒரு கதையை, சின்ன கதையை நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக. முதல் நாள் போனதுனால நான் வந்து கிரிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த இதுவும் எடுக்க முடியல. டைம் இல்லை. இல்லையா? அதனால் இல்லைங்களா? சும்மா கிரிக்கெட் விளையாடுறதை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் மறுநாள், அதாவது இன்னைக்கு போனதை வந்து வரும் பாருங்க, பின்னாடி வரும். ஒரு சூப்பர் ஷாட்லாம் எடுத்தேன், வீடியோ எடுத்தேன், அதுவும் வரும். எல்லாம் பாருங்கள். கிரிக்கெட்டு எங்கள் ஊர் சேலத்துக்காரர் எப்படி கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். கொஞ்சம் தூரம் இருந்து எடுத்ததுனால அப்படி தான் தெரியும். ரெண்டு டீமும் போட்டி போட்டு விளையாடுறாங்க. சூப்பராக விளையாடுறாங்க. ஆமாம். இப்போ தான் பாலாக போகிறாரா? இல்லை, இன்னும் ஒரு பால் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களாட்டுருக்குது. அதனால அடுத்தது நினைக்கிறேன். இல்லை, இது எடுக்கிறாங்க. இந்த டீம், ரெண்டு டீமுமே இன்னும் முடிக்காமல் இருக்காங்க. இப்போ தான் பால் அடிக்கிறாங்க. ரெண்டு பால் தான் போட்டாங்க. 2 பாலும் சூப்பராக அடிச்சிட்டாங்க. சூப்பர். இது வந்து இன்னைக்கு எடுத்தது. கொஞ்சம் போச்சு. இந்த வந்து கில்லி ஆடினாங்க, அதை எடுக்கலைன்னா. அந்த கில்லி ஆடுறது வந்து நம்ம மேலே அடிச்சிடுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து எடுத்தேன். தூரமாக தெரியும். இன்றைக்கி எடுத்தது. இதை வந்து ஆடிக்கிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் நடித்து கொடுத்தாங்க. அதை தான் இன்றைக்கி ஷார்ட்ஸாக போட்டேன். எல்லோரும் வீடியோ பாருங்கள். அவங்க ஆடுற அந்த கிரிக்கெட் விதம் எப்படி அப்படின்னு பாருங்கள். சும்மா 6, 4ன்னு சூப்பராக அடிக்கிறாங்க. பவுலரும் சூப்பராக போடுறாங்க. அவுட்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை எடுக்கலை. நல்லா ஷார்ட் அடிச்சது மட்டும்தான் எடுத்தேன். கிரிக்கெட் விளையாடுறாங்க. மாசிநாயக்கம்பட்டி. இந்த இடம் மாசிநாயக்கம்பட்டி. இங்கே வந்து ஒரு மைதானம் மாதிரி, அதாவது வீட்டு நிலம்தான் பிரித்து போட்டிருக்காங்க. அங்கே கொஞ்சம் இடம் இருக்கா, அதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கில்லி ஆடுறாங்க. அதை வீடியோ எடுக்கலாமா பயந்துக்கிட்டு அவங்க எதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் எடுக்கலை. அதுவும் சூப்பராக அடிக்கிறாங்க கில்லியும். இந்த ஷார்ட் எல்லாம் ஒவ்வொன்றும் பிட்டாக ஒவ்வொருத்தரும் வர வச்சு எடுத்துக்கிட்டோம். அது வேற கடைசியில் மழை வந்துருச்சு. ஒரு பாட்டு வந்து வெண்மதியே வெண்மதியன்னு பாட்டு கடைசியாக பாடுவாங்க. அந்த பாட்டு முடிக்கங்காட்டியும் மழை வந்துருச்சு. எல்லாம் ஓட்டமாக ஓடி போயிட்டோம். மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டே தான் வீடு போய் சேர்ந்தோம். வீடு வந்து சேர்ந்தோம்.